பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் சேன். ட்ரீம்ஸ் அண்ட் மீனிங்ஸ் மற்றொரு எபிசோடில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களில் பல பேர் என்னிடத்தில் அறிந்து கொள்ள கேட்ட மற்றொரு கனவு உடை இல்லாமல் இருப்பது போன்ற கனவு. ட்ரீம்ஸ் ஆஃப் பீயிங் நேக்கட். இந்த கனவை குறித்து உங்களில் பல பேர் தொடர்ந்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் அனுப்பி அதை குறித்ததான ஒரு அர்த்தத்தை சொல்ல வேண்டும், தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டீர்கள். இதோ அதற்கான அர்த்தத்தை இந்த காணொளியில நாம பார்க்கவிருக்கிறோம். இந்த காணொளி நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்கி நீங்கள் சந்திக்கிற இந்த கனவினால் வரக்கூடிய ஒரு பதற்றத்தை நீக்கும், உங்களுக்குள்ள ஒரு மன தெளிவை உண்டாக்கும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு இது போன்ற பல கனவுகள் அர்த்தம் தெரியாமல் புரியாமல் இருந்தால் நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தெரியப்படுத்தி அதன் அர்த்தத்தை எங்களிடத்தில் காணொளி வாயிலாக பெற்றுக்கொள்ளுங்கள். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். கனவில் உங்களை நிர்வாணமாக பார்ப்பது. ஒரு கூட்டத்தில் நாம் நிர்வாணமாக நிற்பது போன்ற கனவுகள். இப்படிப்பட்ட கனவுகள் குறித்து உங்களில் பல பேருக்கு ஒரு சந்தேகம் உண்டு. ஏன் இந்த கனவு வருது, இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கீங்க. என்னோட ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரத்தை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குத்துயிராக விட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இதோ அந்த கள்ளர் கையில் அகப்பட்ட மனுஷனாய் அவனுடைய நிலை, அவனுடைய வஸ்திரத்தை உரித்து கொண்டார்கள். இது ஒரு பிசாசின் தாக்குதல் உங்கள் மீது. அவன், அந்த பிசாசானவன் நம்முடைய வஸ்திரத்தை உரித்து கொண்டு நம்மை நிர்வாணமாய் நிறுத்துகிறான் என்பதை இந்த சுவிசேஷ பகுதியில் நாம் படிக்கிறோம். They left us naked. என்ன காரணம், எதற்காக இந்த பிசாசானவன் நம்மை நிர்வாணமாய் நிறுத்தணும், நம்மை நிர்வாணப்படுத்தணும்? நம்முடைய தேவன் ஒருபோதும் நிர்வாணப்படுத்துகிறவர் அல்ல, நம்மை ஒருபோதும் நிர்வாணப்படுத்துவதும் கிடையாது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு தேவன் அவர்களுடைய நிர்வாணத்தை மறைக்க தோலினால் ஆன ஆடையை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய நிர்வாணத்தை மறைக்க உதவினார் என்று நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அப்படி நம்முடைய தேவன் நம்முடைய நிர்வாணத்தை மறைக்கிறவராயிருக்கிறார். ஆனா இந்த பிசாசானவனோ நம்மை நிர்வாணப்படுத்துகிறவனாயிருக்கிறார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நிர்வாணமாய் பார்த்தால், உங்களுடைய மனைவியை, உங்களுடைய கணவனை நிர்வாணமாய் பார்த்தால், பிசாசு உங்களை தாக்குகிறான் என்பதுதான் அர்த்தம். உங்களை உடையில்லாமல் பார்ப்பது என்பது, அதாவது நிர்வாணப்படுத்தி பார்ப்பது என்பது ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும் ஒரு காரியம். நிச்சயமா நாம வெளியில போறோம், உடை இல்லாமல் போக மாட்டோம். உடை என்பது நம்முடைய மானத்தை காப்பாற்றுகிற ஒரு காரியம். அப்போ அந்த உடையை அவன் பறித்து கொள்ளுகிறான் என்றால், நமக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வேலை ஸ்தலத்துல, நம்முடைய குடும்பத்துல அவமானத்தை கொண்டு வருகிறான் என்பதுதான் அர்த்தம். மற்றொரு காரியம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தாழ்வு பட போகிறீர்கள் அல்லது குறைவு பட போகிறீர்கள் என்பது இன்னொரு அர்த்தமாயிருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு, உங்களுடைய தொழிலில், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில, உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில, உங்களுடைய முயற்சிகளில ஒரு தோல்வி அல்லது ஒரு தாழ்வு அல்லது ஒரு தடை, இதன் அறிகுறியாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு கனவின் அர்த்தம் வெளிப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான்
என்று எழுதப்பட்டிருக்கு. தன்னுடைய வஸ்திரத்தை ஒருவன் நிர்வாணம் படுத்தப்படாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது. அப்போ நாம் காத்து கொள்ள வேண்டிய நம்முடைய வஸ்திரத்தை அவன் நிர்வாணப்படுத்தி நம்மை நிர்வாணமாக கனவுகளிலே காட்டுகிறான் என்றால் இது நமக்கு வரக்கூடிய சோதனையை முன்னறிவிக்கிறது. ஏன் இந்த சோதனை வர வேண்டும், எதனால் இப்படிப்பட்ட கனவுகள் வருது அப்படின்ற ஒரு கேள்வி மறுபடியும் உங்களுடைய இருதயத்துக்குள்ள எழலாம். இப்படிப்பட்ட நினைக்கிற நினைவுகள், அதாவது இப்படிப்பட்ட ட்ரீம்ஸ் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு சமயத்துல தேவனுடைய கட்டளையை மீறி நடந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதாவது ஆதாம் ஏவாள் தங்களை எப்பொழுது நிர்வாணமாய் கண்டார்கள், அந்த நேரம் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள் என்பதன் அர்த்தத்தை நாம் ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். தேவனை விட்டு விலகி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். அவர்களுடைய நிர்வாணம் அவர்களுக்கு அவமானமாய் தோன்றினது. இரண்டாவது காரியம், நீங்கள் அடிக்கடி மற்றவர்களை நிர்வாணமாய் பார்ப்பது போன்ற கனவுகள் தோன்றலாம். மற்றவர்கள் சில இடங்களிலே, தனிப்பட்ட இடங்களிலே, உங்களுடைய கனவுகளிலே நிர்வாணமாய் நிற்பது போன்ற சில கனவுகள் உங்களுக்கு தோன்றலாம். தேவன் ஒருபோதும் மற்றவர்களுடைய நிர்வாணத்தை காட்ட மாட்டார். இதை குறித்து லேவியராகமத்துல நியாயப்பிரமாணங்களிலே எழுதப்பட்டிருக்கு. அதாவது நிர்வாணம் தகப்பனையாவது தாயையாவது சகோதரையாவது பார்க்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த நிர்வாணத்தை குறித்து மிக எச்சரிக்கை உணர்வை தேவன் நமக்கு வேதாகமத்துல கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கனவிலே அடிக்கடி மற்றவர்கள் நிர்வாணமாய் தோன்றும் கனவுகள் வருவதன் காரணம் என்ன? இதோ அப்படிப்பட்ட கனவுகள் வந்தா அது பிசாசானவன் உங்கள் மீது தொடுக்கும் ஒரு அட்டாக் என்று அர்த்தம். உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்து உங்களுக்குள்ள தவறான உணர்வை தூண்டி உங்களை பாவம் செய்ய தள்ளுகிறான் என்றுதான் அர்த்தம். உங்களுடைய பரிசுத்தத்தை அவன் நாசம் செய்ய அவன் செய்கிற தந்திரம் என்று அர்த்தம். உங்களுக்குள்ள இச்சையை தூண்டி தேவனை விட்டு உங்களை விலக்கும்படிக்காய் அவன் செய்கிற ஒரு மிகப்பெரிய யுத்தம். தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு எதிராக உங்களை நடத்த அவன் வழிவகுக்கிறான். உங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து கீழ்ப்படியாமல் செய்து, எப்படி ஆதாம் ஏவாள் விலகி நின்று அவர்களுடைய நிர்வாணம் அவர்களுக்கு அவமானமாய் இருந்ததோ அதுபோல உங்களுடைய இந்த கனவு மற்றவர்களை நிர்வாணமாய் பார்ப்பது தேவனுடைய திட்டங்களுக்கு நியாயப்பிரமாணங்களுக்கு எதிராக உங்களை மாற்றி உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துவதுதான் பிசாசின் திட்டம். மூன்றாவது காரியம், நம் தேவன் நிர்வாணப்படுத்துகிறவர் அல்ல, நிர்வாணத்தை மூடுகிறவர் என்று வேதம் சொல்லுது. என்னோட எடுத்துக்கொள்ளுங்க, சகரியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அவர் சிறந்த வஸ்திரத்தை தருபவர். சிறந்த வஸ்திரத்தை தருபவர் நம் தேவன். அவர் ஒருபோதும் நமக்கு நிர்வாணப்படுத்தி நம்மை நிர்வாணமாக்குகிறவர் அல்ல என்று எழுதியிருக்கு. லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, உயர்ந்த வஸ்திரத்தை தருபவர். அவர் உயர்ந்த வஸ்திரத்தை தருகிறார். நமக்கு இந்த உலகத்தில் ஒருவராலும் கொடுக்க முடியாத ஒரு வஸ்திரம் அது. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, துதியின் வஸ்திரத்தை தருகிறார். துதியின் வஸ்திரம். நாமை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால நமக்கு துதியின் வஸ்திரம். இந்த சாத்தான் நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்க நினைக்கிறான். அவன் தந்திரமா நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரான். இந்த கனவுகள் மூலமா நம்மை இச்சிக்க செய்யறான். நாம் மற்றதை பார்த்து ரசிக்க நம்மை தூண்டுறான். ஆனால் தேவனோ
அவரை துதிக்கிற துதியின் வஸ்திரத்தை தருகிறார். ஏசாயா 61:10 சொல்லுது, ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு தருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் நம்மை ஒருபோதும் நிர்வாணமாய் நிறுத்துபவர் அல்ல, நிர்வாணமாக்குபவர் அல்ல, நிர்வாணத்தை, மற்றவர்களுடைய நிர்வாணத்தை நமக்கு காட்டுபவரும் அல்ல என்பதை தெளிவுபடுத்துது. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட நிர்வாணமான சொப்பனங்களை பார்ப்பீர்களானால், ஒன்று, வெட்கத்தில் விழப்போகிறீர்கள் என்று அர்த்தம். 2, பொருளாதாரத்தில் பிரச்சனைகளை சந்திக்க போகிறீர்கள் என்று அர்த்தம். 3, பாவ செயல்களை அது உங்களுக்கு காட்டுகிறது, தூண்டுகிறது என்று அர்த்தம். 4, விபச்சார காரியங்களுக்குள் தள்ளப்பட போகிறீர்கள் என்று அர்த்தம். 5, தோல்வியை, தாழ்மையை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்று அர்த்தம். 6, ஆண்டவருடைய கற்பனைக்கு எதிராக காரியங்களை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்று அர்த்தம். அதாவது கீழ்ப்படியாமல் நடக்க போகிறீர்கள் என்று அர்த்தம். 7, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அவர் எச்சரிக்கையை மீறி அல்லது அவர் எச்சரித்தும் அதை நீங்கள் பொருட்டாக எண்ணாமல் தள்ளிவிட போகிறீர்கள் என்று அர்த்தம். இதுதான் நீங்கள் உங்களை நிர்வாணமாக பார்ப்பதும் அல்லது உங்களுக்கு அறிந்தவர்களை, மற்றவர்களை நிர்வாணமாக உங்களுடைய கனவில் பார்ப்பதற்குமான அர்த்தமாய் சொல்லப்படுது வேதாகமத்துல. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கனவை குறித்து பல என்னோடு அனுப்பி வைத்திருந்த அந்த கேள்விகளுக்கு இந்த காணொளி, இந்த தேவ வசனங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவையும், உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்துதான ஒரு எச்சரிக்கையையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுது. இந்த பிசாசானவன் நம்மை கனவிலே இச்சிக்க செய்கிறான். வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனையோ பார்வையிலே இச்சித்தாலும் அது மகா பாவம், விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிசாசானவன் நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்க இப்படி ஒரு தந்திரமான வழியில நுழைந்து உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறான். உங்களை தேவனுடைய அந்த பரிசுத்த அந்த அடைக்கலத்திலிருந்து, அவருடைய பரிசுத்த ஒரு அரவணைப்பிலிருந்து உங்களை தள்ளி விடுகிறான். அநேகர் இப்படிப்பட்ட இச்சைகளில விழுந்த பிறகு வருத்தத்தோடும் இருப்பதும், நம் தேவனை விட்டு விலகிவிட்டோமே என்ற குற்ற உணர்வோடு இருப்பதும் என்னால உணர முடியுது. உங்களுடைய இந்த கேள்விகளுக்கான பதில் இந்த காணொளி கிடைத்தது, கொடுத்தது என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் உடனடியாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. தேவனுடைய இந்த நன்மையான காரியங்களுக்கு எதிராய் செயல்படுகிற இந்த பிசாசை எதிர்த்து நிற்போம். இந்த சுவிசேஷ பகுதி, இந்த கனவுக்கான இந்த மீனிங், ட்ரீம்ஸ் அண்ட் மீனிங்ஸ் என்ற இந்த எபிசோட்ஸ் உங்களுடைய வாழ்க்கையை பிசாசினிடத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள, உங்களுக்கு வரக்கூடிய கனவுகள் அதன் அர்த்தத்தை தெரிந்து கொண்டால் அவனை எதிர்த்து நிற்க உங்களுக்கு உதவும். அதன் அடிப்படையிலே நாங்கள் தொடர்ந்து பதிவிடுகிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் நீங்கள் உடனடியாக இந்த ஒன் காடை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எங்களுடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உடனடியாக இன்னும் வரும் நாட்களிலே நம்முடைய ஊழியத்தின் மூலமாக பதிவிடப்படும் ஒவ்வொரு நோட்டிபிகேஷனையும் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனற்றவர்களா இல்லாம பலனுள்ளவர்களாய் மாறுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் மறுபடியும் இன்னொரு ட்ரீம்ஸ் அண்ட் மீனிங்ஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.